ஹாய்ங்க. நான் எங்க வீட்ல சின்னதா ஒரு தோட்டம் வச்சிருக்கேங்க. எல்லா வகை செடிகளையும் வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா, கத்திரிக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய் எல்லாமே முருங்கை மரம், கருவேப்பிலை நான் வீட்டுக்கு தேவையானது ஃபுல்லா எடுத்துப்பேன். அதேமாரி ரோஜா செடிகள்லேயும் ஒரு 10 வகை வச்சிருக்கேன். செம்பருத்தி வச்சிருக்கேன். பூஜைக்கு வேணுங்கிறதையும் எடுத்துப்பேனுங்க. நான் இப்போ போன வருஷம் பொங்கலுக்கு என் பக்கத்து வீட்ல மஞ்சள் கிழங்கு குடுத்தாங்க. இந்த மஞ்சள் கிழங்க யூஸ் பண்ணிட்டு மீதி கிழங்குல அவ்வளோ வேர் இருந்துச்சு. சரி நாம இதைய செடி வச்சு பார்ப்போம் வருமான்னு சொல்லிட்டு, நான் ஒரு பெரிய தொட்டியில நல்லா மண்ணு, தேவையான உரங்கள்லாம் போட்டு நான் மஞ்சள் கிழங்க வச்சிருந்தேங்க. அது 1 இயர் ஆச்சு. இந்த வருஷம் அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்தா, ஒரு செடி தான் வச்சேன். ஒரு செடியில ஒரு 1 கிலோ கிழங்குக்கு மேல எனக்கு கிடைச்சதுங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நானு. நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா சொன்னாங்க இந்த பக்குவம். அத சுத்தமா கழுவி, தோலெல்லாம் சீவி ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சேன். சுடுதண்ணீல போட்டு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதைய தண்ணிய வடிச்சுட்டு, அந்த ஸ்கின்ன ஃபுல்லா எடுத்துட்டு, ஆ கட் பண்ணி சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணி வெயில்ல ஒரு 5 நாள் காய வச்சேங்க. நல்லா காய்ஞ்சிருச்சு. நல்லா அப்படியே ம் நல்லா ட்ரை ஆயிருச்சுங்க. இத எடுத்து நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு சலிச்சுட்டேன். சூப்பரா இருக்கு வாசம். நம்ம நல்ல உடம்புக்கு தேய்ச்சு குளிக்கலாம். ஆ ரொம்ப ஆர்கானிக்கானது. அ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தெரிஞ்ச உடனேயே நான் இந்த வருஷம் எடுத்த கிழங்குல இருக்கிற வேர ஒரு 5 தொட்டியில வச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டு யூஸ்க்கு இது நல்லாயிருக்கும். கடையில வாங்குறது நெறையா கலந்துடுறாங்க. பயமா இருக்கு யூஸ் பண்றக்கே. ரொம்ப வாசமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.